வணக்கம். நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா, சாப்பாட்டுக்கு வந்து பேர் போனவங்க விதவிதமாக சாப்பிட்றது, பலவித சுவைகளில் வந்து பதார்த்தங்கள் செஞ்சு, அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுக்கட்டுறது நம்மளுடைய ஆட்களுடைய ஒரு பழக்கம். ஆனால் இந்த பழக்கம் வந்து இனிமேல் வந்து இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய ஆட்கள் இனிமேட்டு ஒரு முனிவர்கள் மாதிரி ஒரு வேளை சாப்பிடக்கூடியன்னா என்ன ஒரு சொல்லுவாங்கன்னா, ஒரு வேளை சாப்பிட்றவன் வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி அப்படின்னு ஒரு ஒரு வசனம் உண்டு. அப்போ நம்ம ஆளுங்க வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக யோகி ஸ்டேட் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டை மறந்து சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வந்து ஒரு வேளை சாப்பிட்றது, அரை வேளை சாப்பிட்றது, இல்லை கால் வயிறுக்கு சாப்பிட்றதுன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் ஒரு காஸ்மெட்டிக்ஸை துறந்து, ஒரு ஆடம்பர பொருட்களை துறந்து, காட்டில் இருக்கக்கூடிய சன்னியாசி நிலைமைக்கும் வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு நிலைமை இப்போ வந்து ஏற்பட போகுதுன்றது ஒரு இது. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரே கலப்படம். எந்த இது எடுத்தாலும், அது சாப்பாட்டு ஐட்டமாக இருந்தாலும் சரி, துணிமணிகளாக இருந்தாலும் சரி, இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கலப்படம். காப்பித்தூளில் வந்து புளியங்கொட்டையை கலக்கிறது, அப்புறம் வந்து நெய்யில் வந்து மாட்டு கொழுப்பையும் இல்லை குதிரை கொழுப்பையும் கலக்கிறது, அப்புறம் அரிசியில் வந்து இந்த பிளாஸ்டிக் அரிசி, அப்புறம் பழங்களில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கெமிக்கல் போடுறது, அப்புறம் மருந்து வச்சு பழுக்க வைக்கிறது அப்படின்றது பலவிதமான ஒரு 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 கலப்படம் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா, செடியோடைய வேருக்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஒரு விதமான அந்த ஒரு நல்லா பழுத்த பழமாக்கி ஒரு ஒரு நல்ல ஹைப்ரீடு இது மாதிரி கொண்டு வந்து மக்களை வந்து ஏமாற்றி வாங்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது மக்கள் உயிர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து நம்மளுக்கு வியாபாரம் நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையை தான் இது காட்டுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்களிடையே கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்துலேயும் கலப்படம். ஏன்னா காற்று வந்து விஷமாகிடுச்சு, நிலம் விஷமாகிடுச்சு, நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களும் விஷமாகிடுச்சு. ஒன்றும் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து மினரல் வாட்டருன்றாங்களே ஒழிய அதில் எந்த விதமான மினரலும் கிடையாது. எல்லாத்தையும் சக்கையாக பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து அது எதுக்கு குடிக்கிறோன்ற ஒரு ஒரு நிலைமையே மாறிப்போச்சு. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு கலப்படம் கலப்படம் கலப்படம். அப்போது சிவராமன் போன்ற பல டாக்டர்கள் வந்து நிறைய எச்சரிக்கை பண்ணுறாங்களே. இதில் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட ஒரு இது வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பாம்பூச்சி உடைய மரபணு, அப்புறம் தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒரு தவக்கலையோட ஒரு மரபணு, இதெல்லாம் மாற்றி அமைத்து அதை வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட பல டாக்டர்கள் பல விதமான எச்சரிக்கை. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள். இந்த வியாபாரி, அது இல்லாமல் சிஇஓஸ், பெரிய பெரிய கம்பெனியோடைய சிஇஓஸ் தங்களுடைய ப்ராடக்ட் விற்கணும், மக்களை வந்து ஒரு ஒரு பொருளாக தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு சக மனிதனாக ஒரு ஜீவனாக அவங்க நினைக்கிறதே கிடையாது. நம்ம பொருள் விற்றா போதும், ஏதான ஒன்று சாப்பிட்டு எப்படியான போகட்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு இதனுடைய ரிசல்ட் என்னாச்சுன்னா, மக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விழிப்புணர்வு வந்து இப்போது ஏற்பட ஏற்பட எதையுமே சாப்பிடக்கூடாத ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. அப்போ அந்த காலத்து முனிவர்களுடைய நிலைமை தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. வயிற்றை கட்டி வாயை கட்டி ஆசைகளை துறந்து நோயோடு அவதிப்படுறதோட பஞ்சம் பட்னி பசியோடு இருக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு விட்டுருவாங்களோ இப்படிப்பட்ட வியாபாரிகள் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ வந்து ஏற்பட்டு போச்சு. அதனால் இந்த நிலைமை மாறணும். இது மக்களுடைய விழிப்புணர்வு தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் காரணமாக இருக்கும். ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா விதவிதமான ஒரு கலர் கலர் பேக்கில், அந்த பேக்குள்ளே உப்பி இருக்கிறதுக்காக கேஸு, அப்புறம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, உப்புக்கள், இது மாதிரி எவ்வளவோ ஒரு இது இப்போது சாப்பாடு வந்து வாழறதுக்காக இருந்த நிலைமை போய் சாப்பாடு வந்து அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது
இந்த மனிதனுடைய பேராசை, வியாபாரிகளுடைய பேராசை, இதை எப்போ கொண்டு போய் எப்படி முடியுமோ தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்குவப்பட்ட நிலைமை வந்துட்டு அந்த காலத்து ஞானிகள் மாதிரி ஆனாலும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஸோ இதை இந்த பதிவில் சொல்லலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.